ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4th பேட்சில் வந்த தமிழ் கொஷின் பாருங்கள். இதுதான். இது பார்த்தா நீட்டாக இருக்க கொஷின் கிடைக்கல, அதனால் கால்குலேஷன் போட்டு வச்சுருந்த கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். இது லெட்டர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் ஹெட்டிங் பார்த்தா ரொம்ப ஈஸி தான். தமிழுக்கு வந்து லெட்ரு பாருங்கள், கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் லெட்ரு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. ஸோ இதுலாம் வந்து மார்க் போக வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷ் சீனியருக்கு வந்த கொஸ்டின் 4th பேட்ச்க்கு வந்தது. இதில் தான் கொஸ்டின் வந்து லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் கர்விங்காக இருக்குது, நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 4th பேட்ச்க்கு வந்த இங்கிலீஷ் கொஸ்டின் இதுவுமே நல்லா கிளியராக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே தாராளமாக நம்ம 60 மார்க் எடுத்துடலாம். மேலேயுமே 3க்கு 2 சென்டர் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் டேக் லெட்டரில் தாங்க பிள்ளைங்க மார்க் விட்டுட்டாங்க. என்ன லெட்டர், இந்த வேர்டுக்கு இந்த ஸ்பெல் தான் வருமா அப்படின்ற விஷயத்த யோசிச்சே டைம் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரம் டூ மாடலில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டபுள் டிக் விடணும் அப்படின்னு தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஸ்பேஸ் இல்லைன்றதுக்காக அவங்களும் ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி டைப் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் மாடல். இது வந்து 4th பேட்ச்க்கு வந்த இங்கிலீஷ் சீனியர் கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்